பெரியார் வந்து தமிழ் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க எதிராக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு யார் சொல்கிறது? நம்ம சீமார் சொல்கிறாப்புல. என்னத்த கான்செப்ட்டு? அதாவது வந்து பெண்கள் வந்து பிள்ளை பெற்றுக்கும் மிஷினா அப்படி கேள்வி கேட்டிருக்காருல அது. அப்புறம் கருப்பை எடுத்து, அதாவது கர்ப்பப்பை எடுத்து வெளில போடுங்க, புள்ள பெற்றுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காருல, அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருந்து அந்த வேலையை தான் பெரியார் பார்த்துருக்காரு அப்படின்னு நம்ம சீமார் சொல்கிறாரு. எதுக்கு இப்போ சொன்ன உடனே பெரியார்வாதிகள்லாம் புள்ள பெற்றுக்காம இருக்காங்க? அதாவது 10 15 புள்ள பெற்றுக்கிடுது, வருஷத்துக்கு ஒரு புள்ள சராசரியாக பெற்றுக்கிட்டு அதை வளர்க்குறதே வேலை, அவங்க வேலை. அப்படியே அவங்க தனித்தன்மை வெளில வராமல் பார்த்துக்கிறது. அதாவது அதில் புள்ள வளர்க்குறதுல ஆண்கள் வந்து பங்களிப்பு கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில், கொடுத்து சரிக்கு சமமாக இப்போ பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்களா? இப்போ கூட கொஞ்சம் பேர் பார்த்துக்கிறானுங்க வச்சுப்போம். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்களா? அந்த மாதிரி காலத்தில் சொன்னாரா? இவனுங்க வேலையை பார்ப்பானுங்க, இவனுங்களோட லைஃப் இவனுங்களுக்கு தனியாக இருக்கும். அவங்களோட லைஃப் என்னென்னா புள்ளையை பார்த்துக்கிறது, புள்ளையை பெற்று வளர்க்குறது, இதே வேலையாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சொன்ன கருத்து அது. அண்ணனுக்கு தெரியாததெல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் இப்போ பெரியாருக்கு எதிராக ஒரு மண்டக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல தொடர்ந்து, அதே கருத்து சொல்கிறாப்புல. இந்த தற்கொலை